வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற, அது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற பன்னீர் பிரெட் பீஸா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கோங்க, சின்னதாக கட் பண்ணது. அடுத்தது வந்து பேபிகார்ன் கொஞ்சம் வேக வச்சது. அடுத்தது குடமிளகாய் கட் பண்ணது இந்த கொஞ்சம், தக்காளி கட் பண்ணது கொஞ்சம், இது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் மயோனிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற பன்னீர் பிரெட் பீஸா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருவாங்க. கடையில் தான் போய் வாங்கி நம்ம வந்து சாப்பிட்ணுன்னு இல்லை, நம்ம வீட்டிலே கூட செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு நம்ம வந்து பிரெட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரெட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பீஸா சாஸ் வந்து நம்ம இது எல்லாத்துலேயும் நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டில். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த ப்ரெட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டுக்கலாம். நம்ம வந்து போதுமான அளவு பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பட்டர் கூட இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பன்னீர் எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 ப்ரெட்டுக்கு தேவையானது தான் நான் எடுத்திருக்கேன். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இது மாதிரி நீங்கள் கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃப்ரை பண்ணின பன்னீரை இந்த ப்ரெட்டு மேலே நம்ம வச்சிடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இந்த ஒவ்வொரு ப்ரெட்டு மேலேயும் நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ வந்து ஆர்கானோ எடுத்திருக்கேன், அதை வந்து லைட்டாக நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது மேலே இந்த மாதிரி நல்லா தூவிட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்கு அதையும் வந்து இந்த மாதிரி ப்ரெட்டு மேலே நம்ம லைட்டாக தூவிக்கலாம். இது வந்து சீஸு, இதையும் வந்து நம்ம ப்ரெட்டு மேலே இந்த மாதிரி தூவிட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா ப்ரெட்லேயும் நம்ம அந்த சீஸ் வச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது பேனில் இது எல்லாத்தையும் நம்ம வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து ஹீட் பண்ண போகிறோம். ப்ரெட் எல்லாத்தையும் நம்ம இந்த பேனில் நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஒரு சூப்பரான டேஸ்டான எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற பன்னீர் பீஸா ப்ரெட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது.
கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாவ்! சூப்பரா இருக்குன்னு எம்மி எம்மி சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.